வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சட்டப்பேரவையுடைய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு. எதனால கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற டீட்டெயில்ஸை போன வீடியோவில் தெளிவாக நான் சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்க. இப்போ கைதுக்கு பிறகு என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து உதயநிதி இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்காக கைது செய்கிறது கரெக்டா? நாளைக்கு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வேற தொடங்குது. இந்த நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவரை கைது செய்கிறது சரியா படலை அப்படிங்கிற மாதிரி இபிஎஸ் பதிவு போட்டிருக்காரு. அவர் மேலே வழக்கு பதிவு செஞ்சுக்கோங்க, ஆனால் இந்த நேரத்தில் கைது சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரைட்டு, எதிர்காலத்தில் அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இதிலிருந்தே தெரியுது அப்படின்னு பலர் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. அடுத்தது தேமுதிகவுடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக திமுகவோட கூட்டணியில் இருக்கு. அவங்க என்ன அறிக்கை வெளியிட்டிருக்காங்கன்னா, ஆங்கிலேயர்கள் காலத்தில் வாய்ப்பூட்டு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருந்துச்சு, அதற்கு இணையாக இருக்கு இந்த செயல், எதிர்க்கட்சிகளை முடக்குது டிவிகே கவர்மெண்ட் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு என்ன ரியாக்ஷன் வருது? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுனது எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சும் கூட்டணிக்காக இப்படி வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களே அப்படின்னு நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. அடுத்து மாரிதாஸ் அவர் என்ன பதிவு போட்டிருக்காருன்னா, எந்தெந்த பிரிவுகளின் கீழே உதயநிதி கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற அந்த டீட்டெயிலை ஷேர் பண்ணி, இதில் பாதி பிரிவுகள் தப்பாக பயன்படுத்தப்பட்டிருக்கு, இதெல்லாம் கோர்ட்டில் நிற்காது அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலினுடைய கைதை கண்டிச்சிருக்காரு மாரிதாஸ். எப்பேற்பட்ட ஆச்சரியங்கள்லாம் நடக்குது பாருங்க. மாரிதாஸ் உதயநிதிக்கு ஆதரவாக பதிவு போட்டிருக்காரு. திரிசாவை யாராவது பேசினா இதுதான் பார்த்துக்கோங்க அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லும் கேவலமான அதிகார திமிரின் குரல் இது அப்படின்னு மாரிதாசுடைய பதிவு. அடுத்த நாலாவது பார்த்தீங்கன்னா, நிவேதா பெத்துராஜ் இருக்காங்களே, அவங்க ஒரு திருக்குறளை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டாரு, இன்னொரு பக்கம் நிவேதா பெத்துராஜுடைய திருக்குறள் வைரலாக ஷேர் ஆகுது. புறங்கூறி பொய்த்துயர் வாழ்தலின் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும் அப்படிங்கிற திருக்குறள். கலைஞருடைய விளக்கம் என்ன தெரியுமா? ஒருத்தவங்க ஒரு இடத்துல இல்லாத நேரத்தில் அவங்கள பற்றி தப்பு தப்பாக பொய்யா அவங்கள வந்து திட்டுறது, அவங்களுக்கு எதிராக பேசுறது, இல்லாத இடத்துல அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக வாழ்க்கையை துறக்கிறதே மேலு, உயிரோடு இருக்கிறதுக்கு பதிலாக சாகுறதே மேலு அப்படின்னு மு கருணாநிதி அவர்கள் இந்த திருக்குறளுக்கு விளக்கம் எழுதியிருக்காரு. இந்த நேரத்தில் நிவேதா பெத்துராஜ் இப்படிப்பட்ட திருக்குறளை ஷேர் பண்ணியிருக்காங்க. மறைமுகமாக உதயநிதி ஸ்டாலினுடைய கைதை வெல்கம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது நிவேதா பெத்துராஜுடைய இந்த ட்விட்டர் பதிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசுபொருள், ஒரு டிபேட் நடக்குது. அடுத்து கனிமொழி அவர்கள் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளைக்கு தொடங்குது. எதிர்க்கட்சி தலைவர் வந்தால் டிவிகே கவர்மெண்ட்டை கடுமையாக எதிர்ப்பார், விமர்சனம் பண்ணுவார். அதனால எதிர்க்கட்சி தலைவர் சட்டப்பேரவைக்குள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை இது அப்படின்னு கனிமொழி அவர்கள் பதிவு போட்டிருக்காங்க. கனிமொழி அவர்களுடைய இந்த பதிவுக்கு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் என்ன பதில் கொடுக்குறாங்கன்னா, திமுக காரங்க சட்டப்பேரவையில் புள்ளி விவரத்தோட பெருசாக பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க, வருவாங்க சட்டப்பேரவையில் 2-3 கோஷம் போடுவாங்க, பிறகு வெளிநடப்பு அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவையை விட்டு வெளியில் போயிடுவாங்க, இதுக்கு தான் இவ்வளோ பெரிய பில்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு. ஆக மொத்தம் அதிமுகனால லாஸ்ட்டு ஒரு 8 இயர்ஸில் செய்ய முடியாததை, பாஜகனால செய்ய முடியாததை 3 மாதத்தில் டிவிகே கவர்மெண்ட் செஞ்சுருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி குறித்து இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பல முறை அவதூறாக பேசியிருக்காரு. அப்போ இபிஎஸ் தலைமையிலான அதிமுக கவர்மெண்ட் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்யலை. சனாதன தர்மம் ஒழிக்கப்பட வேண்டும், அழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு இதே உதயநிதி ஸ்டாலின் பேசினார். பல மாநிலங்களை ஆட்சி செய்யக்கூடிய பாஜக வேடிக்கை மட்டும்தான் பார்த்துச்சு, கைது நடவடிக்கை எடுக்கலை. ஆனால் ஆட்சிக்கு வந்து 3 மாதத்தில் உதயநிதி ஸ்டாலினை கைது செஞ்சிருக்கு டிவிகே கவர்மெண்ட். அது ஒரு கெத்து தான், அதுக்கு ஒரு போல்டான இது ஒரு மூவ் தான், யார் என்ன சொன்னாலும் அப்படின்னு டிவிகே கவர்மெண்ட்டுக்கு பாராட்டுகள் குவிந்து வருது. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? நேற்று வைகை ஆற்ற வீத லீடர்ஸ் இயக்கம் சுத்தப்படுத்தினாங்க. டன் கணக்கில் குப்பைகள், வைகை ஆற்றில் இருந்த குப்பைகள் எல்லாத்தையும் எடுத்து அதை தனித்தனியாக பிளாக் கவரில் போட்டு தூய்மைப்படுத்தினாங்க. புதிய தலைமுறை என்ன செய்தி வெளியிட்டிருக்காங்கன்னா, சுத்தம் செஞ்ச குப்பையை மறுபடியும் அங்கேயே போட்டுட்டு போயிட்டாங்க வீத லீடர்ஸ் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவாக செய்தி வெளியிட்டிருக்காங்க புதிய தலைமுறை. ஆனால் உண்மை என்னென்னா, ஆற்றுல இருந்த குப்பைகளை எடுத்து தனித்தனியாக பிளாக் கவரில் போட்டு மதுரை மாநகராட்சிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க வீத லீடர்ஸ் இயக்கம். மதுரை மாநகராட்சி வந்து தான் அந்த பிளாக் பேக்ஸை வந்து எடுத்துக்கணும். மதுரை மாநகராட்சியும் குப்பையை எடுக்கக்கூடிய வண்டியை வந்து கொண்டு வந்து இருந்த அந்த பிளாக் பேக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து வீத லீடர்ஸ் இயக்கம் குப்பைகள் அங்கேயே போட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு புதிய தலைமுறை ஏன் நெகட்டிவாக செய்தி பரப்புறீங்க? இப்படி தான் வீத லீடர்ஸ் இயக்கத்துடைய நிர்வாகி பெண்கள் கழிவறைக்குள்ளே போய்
ரீல்ஸ் எடுத்து வீடியோ போட்டிருக்காரு அப்படின்னு ஒரு நெகட்டிவான செய்தி பரப்புனீங்க. ஆனால் நடந்தது என்ன? வி த லீடர்ஸ் இயக்கம் பள்ளி நிர்வாகத்துக்கிட்ட வந்து இது மாதிரி ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு கழிவறை சுத்தமாக இல்லை அப்படின்னு தொடர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. பள்ளி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தலைமை ஆசிரியர்கிட்ட மனு கொடுத்து, பிறகு தலைமை ஆசிரியரோடே போய் அசுத்தமாக இருக்கக்கூடிய கழிவறையை காமிச்சிருக்காங்க. இதுதான் நடந்துச்சு. உடனே இதை புதிய தலைமுறை எப்படி நெகட்டிவாக பரப்புனாங்க? ஏன் புதிய தலைமுறைக்கு தொடர்ந்து வன்மம் அண்ணாமலை மேலே அப்படின்னு வி த லீடர்ஸ் இயக்கம் கேள்விகள் கேட்குறாங்க. அதிரடியாக பல கேள்விகள் எழுப்புறாங்க. இதெல்லாம் பேசுபொருளாக மாறி இருக்கு. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.